இன்னைக்கு நம்ம வந்து ஒரு செம்மையான பிளேஸ்ல தான் இருக்கோம். இட்ஸ் பெரம்பலூர். என்ன பெரம்பலூர்ல ஜாலியா இருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, நானே சொல்லிடுறேன். ஸோ திண்டுக்கல் என்ஜாய் பிரியாணி சாப்பிட தான் நான் வந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான அவங்கள வந்து ராதிகான்னு கூப்பிடலாமா இல்லை வந்து எப்படி ரேஷ்மான்னு கூப்பிடலாமா, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸ்ல புஷ்பான்னு கூப்பிடலாமா, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கா, எங்கடி போயிருந்த? காசிக்கு போய் கங்கையில என் பாவத்தை எல்லாம் கரைச்சிட்டு வந்து தாலி கட்டுற மாதிரி நடினா நிஜமாவே தாலியை கட்டுருவியா? ஸோ லெட்ஸ் வெல்கம் ரேஷ்மா அவர்கள். ஹலோ அனைவருக்குமே வணக்கம். எங்க பெரம்பலூர் வந்திருக்கோம். என்ஜாய் திண்டுக்கல் என்ஜாய் பிரியாணி பேலஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஐ லைக் தி பிளேஸ். ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ மக்கள் பெரம்பலூர் மக்கள் வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க, அன்பிலியபிளி அன்பா இருக்காங்க. எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி இதை இன்வைட் பண்றாங்க, ஊருக்கு வந்து பண்றாங்க. அண்ட் ஐ வெரி ஹாப்பி டு பி ஹியர். அகல்யா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ரொம்ப அழகின் ரகசியம் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் செம்ம பிரிட்டியா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. நாங்க இப்படி மாத்தி மாத்தி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு இதுதான் வேலை. குச்சமே இல்ல. சரி ஓகே. சோ பிரியாணி சாப்பிட்டு நம்ம ரெடி ஆயிட்டீங்கல. சோ அதுவே காலையில சாப்பிடாம வந்து எக்ஸாக்ட்லி நானும் எதுவும் சாப்பிடல. சோ வெயிட்டிங் ஃபார் பிரியாணி சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்ன்றதை நம்ம சொல்றோம். ஓகே, தட்ஸ் தி வீடியோ. அதுக்கான கண்டென்ட் தான் இது. ஆமா, பிரியாணிக்காக தான் இந்த வீடியோ. எஸ் எக்ஸாக்ட்லி. தேங்க் யூ. வெயிட் அண்ட் வாட்ச். எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் பிரியாணி சாப்பிடுறேன். முதல்ல நான் பாயசம். enjoy biryani palace, a great success. Biryani palace biryani சாப்பிடுங்க. It's a nice get together. Ambiance கூட ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா it's a very family வந்து சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பேசிக்கிட்டே உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி நல்ல சிறப்பான ஒரு இடமா இருக்கு. So I'm very happy about that. நான் திருப்பி பெரம்பலூர் வரும்போது டெஃபினட்டா இங்கே தான் வந்து சாப்பிட போறேன் பிரியாணி. அவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க வந்ததுல. Thank you so much again. Thank you hospitality எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே சொந்த வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் கூட எல்லாருமே ரொம்ப லவ்விங்கா கைண்டா இருக்காங்க. So that is a plus. நம்ம என்னதான் சிட்டில ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒருத்தருக்கு ஹாய் சொல்றது பாய் சொல்றது கூட நம்ம டைம் இருக்காது. இங்க வந்து பேசினா அனைவருமே வந்து கை கொடுத்து கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அன்பா பேசினாங்க. ஸோ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.